அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகலாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன். தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாளை எல்லாம் செய்கின்றோம். பிற்பவம் ஒராது பேதுரல் என்ற தலைப்பில் 5வது பாடலில் ஏறுகின்றோம் என மதித்தே இறங்குகின்ற கடையேன், ஏதமலாம் நிறைமணத்தேன் இரக்கமிலா புலையேன், சீறுகின்ற புலியனையேன் சிறுதொழிலே புரிவேன், செய்வகை ஒன்றறியாத சிறியனும் சிறியன், மாறுகின்ற குணப்பேதை மதியதனால் இழிந்தேன், வஞ்சமெலாம் குடிகொண்ட வாழ்க்கை மிக உடையேன், வீறுகின்ற உலகிடை நான் ஏன் பிறந்தேன், எனது மெய்க்கருத்தை அறிந்திலேன் விலங்கு நடத்த அரசே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார். இறைவன் இவருக்கு கூறிய உண்மையான கருப்பொருள் எது எனில், இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் காலம் உள்ளபோதை அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபம் அடைய வேண்டும். ஆன்மலாபம் எது என்று அறிய வேண்டில், பரமாகாசத்தில் அருட்பெருஞ்சோதி அனாதி, அதன் தடையற்ற இயக்கமாகிய காற்று அனாதி. இது அருட்செயல், இது தனி பெரும் கருணை. இறைவனின் பூரண இன்பத்தை பெற்று சர்க்குருநாதர் உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து, உயிரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் பொது என அறிந்து, கருணை ஒன்றே வடிவாகி எம்முயிரும் தம்முயிர் போல் கண்டு காண்பது கண், கண்ணீர்கணிகளாகிய தயவுடன் பரஜீவகாருண்யமாகிய பிற உயிரின் பசி நீக்குதல், கொலை நீக்குதல் இறைவனின் கருப்பொருள் என பசித்த ஏழைகளின் பசியை போக்க 23,867 தத்திய தர்மசாலை மூலம் ஏழைகள் பசியை போக்கினார் பெருமான். இந்த ஜீவகாருண்யன்தான் மேலான வழி. இது இல்லாமல் செய்யப்படும் ஜபம், பிரதம், யோகம், ஞானம் இவையெல்லாம் பிரயோஜனமற்ற மாயால செயல்கள் என்பதை உணர்ந்து, ஜீவகாருண்ய ஒழுக்கமே இறைவன் வழிபாடு என பாடுபட்டு இந்த பாதையில் போய் அவர் சேர வேண்டிய இடமாகிய மரணமிலா பெருவாழ்வை பெற்றார். செய்வகை ஒன்றறியா சிறியரில் சிறியன். சர்க்குரு இறைவனிடம், இறைவா, நீ எந்த வகை செய்தில் கருணை எந்தாய்தான் இறங்குவையோ அந்த வகை நான் அறியேன், அறிவிப்பாரும் எனக்கு இல்லை. இந்த வகை ஐயோ நான் இங்கே இருந்தால் பின்னர் என்ன செய்வேன், பந்த வகை அற்றவர் உள்ளத்தையே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என 3360வது பாடலில் வேதனைப்படுகிறார். காரணம், இந்த மரணமிலா பெருவாழ்வு இதுவரை பெற்றவர் யாரும் இல்லை. அப்படி இருந்தால் அவரிடம் சென்று கேட்கலாம். அந்நிலையை யாரும் அடைந்தவர் இல்லையே, கருணை என் தாயே நீதான் இறங்க மாட்டியா என்று இப்பாடலில் மனம் ரொம்ப வேதனைப்படுகிறார். இவர் இரக்கத்தை கண்டு இறைவன் இறங்கி இவர் உள் நின்று 23,867 தர்மசாலையை நிறுவி இந்த பாதை வழியாக என்னை அடைவாய் என தெளிவுபடுத்துகிறார். நாமும் அவ்வாறு செயல்படும் போது சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் இறைவன் வழங்குவார். இறைவனின் பெருமையும் நம்முடைய சிறுமையும் நாம் எண்ணி எண்ணி அவரிடம் விண்ணப்பம் செய்ய செய்ய நாமும் பெரியவராகிவிடுவோம். ஏறுகின்றோம் உண்மைதான், உபகாரம் செய்ய செய்ய உபகார சக்தி கூடி தயவு நம்மை மேலேற்றும். அதனால்தான் சர்க்குரு 4702ஆம் பாடலில், ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமீன்கள் சுகம் பெற விளைவீர், நீதி கொண்டு உரைத்தேன், இது நீவேர் மேலேறும் வீதி, மற்றைய வீதிகள் கீழ்ச்செல்லும் வீதி என உறுதிபட கூறுகிறார். என மதித்தே இறங்குகின்ற கடையன் மனமாகிய எண்ணம், இதனை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க செயல்பட
இது அறிவாகிய உள்ளமெனும் ஆன்மாவுடன் சேர சேர ஆன்ம பிரகாசம் அடையும். நாம் இறங்க மாட்டோம். அதனால்தான் யாரே என்னினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சுகமே என அகவலில் பகர்கிறார் சர்க்குரு. ஏதமெல்லாம் நிறைந்த மனத்தேன் இரக்கமில்லா புலையன். இந்த இறை உடம்பில் எல்லா உயிர் இன்பமாக வாழ வேண்டுமென எண்ணி அறம் செய்ய விரும்பினாலே ஏதம் குற்றம் என் மனதில் நிறையப் போகிறது. ஒரு குற்றமும் இல்லாது நன்மை செய்ய செய்ய தீமையெல்லாம் தானே விலகும். சீறுகின்ற புலியேன் சிறுதொழிலே புரிவேன். மேற்கூறிய ஜீவகாருண்யம் செய்ய செய்ய கோபம் தானே குறையும். மரச்செயல் யாவும் உபகாரத்தால் விலகி அறச்செயலாக மாறி நாமும் பெரிய வேலையாகவும் புரிவோம். சர்க்குரு கூறுகையில் காமமும் கோபமும் குடிகட்டு போயிற்று என்பார். ஜீவகாருண்யத்தால் அறிவும் அன்பும் உடனாக உண்டாகும். மாறுகின்ற குணப்பேதை மதியதனால் இழிந்தேன். விதி என்பது காற்றின் இயக்கம். செயல்பாடாகும்போது மதியனும் ஆன்ம ஒளி கூடும். கூட கூட சத்துவகுணம் மிகுந்து இழிவான செயலை நாம் செய்ய மாட்டோம். மனம் நற்செயலால் அறிவுடன் கூடும்போது அறிவுக்கு அறிவான ஆன்ம ஒளி மிளிரும். வஞ்சமெலாம் மிக உடைய குடிகொண்ட வாழ்க்கை மிக உடையேன். ஒருவன் வசதியானவன், ஒருவன் ஏழை. காரணம் திருவள்ளுவர் கூடலார். இலர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோளாதர் பலர் என்பார். அறத்தால் தான் பொருள் விளைகிறது, பொருளால் தான் இன்பம் அனுபவிக்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்து நாம் செய்த தீச்செயல் இன்று நம்மை வாட்டுகிறது என பொறுக்கும் தன்மை வரவழைக்க நமது மனதில் வஞ்சம் குடிக்கொள்ளாது. நாம் பொறுமையாக மாறிவிடுவோம். இந்தப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வாறு வந்தது என்பதை திருவள்ளுவர் கூறுவார். தம்பொருள் தம்மக்கள் என்பர் தம் வினையால் வரும். எனவே இந்த வாழ்வு மேன்மையுற நம் வசதிக்கேற்றார் போல் பிற உயிரின் துன்பம் ஏழில் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் உதவ நல்வாழ்வு பெற்று மேன்மை உருவோம். ஏறுகின்ற பல நன்மைகள் உடைய நாம் ஏற வழி உள்ள உலகில் பிறந்து விலங்கு நடத்தரசு. விலங்கு என்பது தெளிவு. இந்த தெளிவினால் தெளிவு, ஞானத்தில் ஞானம். 16ஆம் நிலை பெற 13ஆம் நிலையாகிய ஞானசரிய. ஞானம் என்பது தெளிவு, சரியை என்பது புற வழிபாடு. புற வழிபாடாகிய மனத்தின் செயலை அறிவுடன் சேர்க்க அற்றார் அழிபசி தீர்க்க நம்முள் நாம் எல்லாவற்றையும் கேட்பது, காண்பது, உண்பது, உணர்வது, பார்ப்பது இவை யாவும் அவரவர் அனுபவத்தின் கண் விளங்குமே தவிர இதை அடுத்தவர் சொல்லி புரிய வைக்க இயலாது. இது அனைத்தும் சர்க்குருநாதரின் அக அனுபவம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்றி வாழ்க. எல்லாவிரதம் குலையமலாமோ எல்லோரும் நினைத்த நலம் பெறும். எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.